இயேசுவே ஆட்பருக்கின்ற ஆவியானவரே அன்பு செய்கின்ற ஆவியானவரே அன்பு செய்கின்ற ஆராதிக்கின்ற ஆட்பருக்கின்ற அன்பு செய்கின்ற உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் மகனாக தெரிந்து கண்டீர் மாறுபடி இறக்க வைத்தீர் மகனாக தெரிந்து கண்டீர் மாறுபடி இறக்க வைத்தீர் ராஜாக்களும் நாங்களே ஆசாரியரும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியரும் நாங்களே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சகலமும் அடைந்தவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் தோத்திரமாம் கணமாம் வானமலோகலனாம் தோத்திரமாம் கணமாம் வானமலோகலனாம் மாட்சிமயம் துரியம் எப்போதும் கொண்டாகட்டும் மாட்சிமயம் துரியம் ஐயா எப்போதும் கொண்டாகட்டும் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உமது செயலெல்லாம் அதிசயமானவைகள் உமது செயலெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் மகாலிங்கம் கிருமிகள் பிதாவே திருக்கிறோம் ஐயா வார்த்தையாக வந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே திருக்கிறோம் ஐயா எங்களை இன்னொரு வழிநடத்தின எவரேஸ்வரே திருக்கிறோம் ஐயா உடைய வார்த்தை தியானத்தில் வந்திருக்கிறோம் ஐயா அவையானவரே பரிசுத்தமானவரே என்னை பிச்சு கொடுக்க வேண்டும் ஐயா என்னை சிறுவருடைய நிலைகளிலே மறைத்து இந்த வார்த்தை மாற்றம் வெளிப்படுவதற்காக கோவில் நினைச்சார் இயேசுவின் நாமத்தால் சிவங்கள் பிதாவே ஆமென் பரிசுத்த நாமத்திற்கு சொந்தம் நம்ம ஒரு கான்செப்டை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அது என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வார் அந்த அற்புதத்தை செய்யும்போது அவருடைய மகிமையை வெளிப்படும் அவருடைய மகிமையை வெளிப்படும்போது நாம் அவரை என்ன செய்யணும் விசுவாசம் பேசி இது யோவான் 2வது அதிகாரத்தில் கானான் ஒரு திருமணத்தினுடைய அற்புதத்தை செய்து முடிச்சுட்டு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார். இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா பஸ்கா வாசிக்கணும். யோவான் 6வது அதிகாரம் 4வது யோவான் 6:4.
யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா. அப்ப அந்த பஸ்காங்கிற ஒரு பண்டிகை வந்தோம்னா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதத்தின் மூலமாக ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்த போகிறார். அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அதனால நமக்கு கிடைக்க போகிற அட்வான்டேஜ் என்னன்னா நித்திய ஜீவன். சரி, இப்ப 6வது அதிகாரத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமையும் அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கும் எம்மாத்திரம் என்றார். இம்மாத்திரம்ங்கிற ஒரு கேள்வி ஏன் உண்டாக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பொஃபேலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாப்பிடுறது, எவ்வளோ நாளும் சாப்பிடலாம், ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, பார்த்துக்கீங்களா? நீ நம்மளால எதுவும் சாப்பிட முடியும். அது அற்புதம் கிடையாது, நம்ம எந்த வகை கிடையாது. ஆனால் ஒரு அற்புதத்தை செய்யப்படுகிறார். அந்த அற்புதத்தை செய்யறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது அதிகாரம் 48வது. ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. ஆண்டவர் ஃபுல்லா எதுல கொண்டு போறாங்க? சாப்பாட்டுல கொண்டு போறாங்க. சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இந்த சாப்பாடு எங்கிருந்து வருதுன்னா பரலோகத்திலிருந்து. அப்ப எங்க வருது? வருது. அந்த பரலோகத்திலிருந்து வந்த அப்பத்தை நீங்க பாக்குறீங்க, சாப்பிடுறீங்க. இந்த அப்பம் இதுதான் கான்செப்ட். ரொம்ப அருமையாக ஒரே இதுல போறாங்க. சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடை கொடுத்துட்டு நான் தான் இந்த ஜீவ அப்பம் அப்படின்னு. இப்ப நான் ஒரு பைபிள் டீச்சர் நான் நினைக்கிறேன். என் டிகிரியெல்லாம் கிடையாது, எம்பிபிஎஸ் டிகிரி இருக்கு. ஆனால் மெட்ரிக் காலேஜுக்கு போயிருக்கேன். எங்கே போனாரு? பைபிள் காலேஜ் போனாரு. ஆனாலும் நான் என்ன நினைச்சுக்கிறேன், டீச்சருக்கு எப்பவுமே என்ன ஆசை இருக்கும்? மாணவர்கள் படிச்சுக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அதாவது கம்ப்யூட்டர் தெரியும். வந்த பெற்றோர் கேள்வி, போன வாரம் நான் ஒரு செய்தி சொன்னேன். அது பிரதஸ்தா குளம். அந்த பிரதஸ்தா குளத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன ஆன்சர் சொன்னாங்க? எந்திரிச்சு சொல்லணும். சும்மா உட்காந்துட்டு ரோட் நான் அக்செப்ட் எந்த சொன்ன தைரியமாக என்ன கான்செப்ட், என்ன ஆண்டவர் சொன்னார்? பிரதஸ்தா குளத்துல நின்றுச்சு, நின்று தெளிவாக பயங்கர சொல்லுங்க. No. Equal. நானும் பிதாவும் equal. அப்ப நீங்க என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை புசிக்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை சந்தேகத்தை நேற்று முதல் 6ஆம் நாளில் எத்தனை வருடம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. முதல் 6ஆம் நாள் வந்து என்ன செய்தி அவர் சொன்னாலும் யாராவது சொல்ல முடியும்? சும்மா தைரியமா சொல்லுங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் அதை புசிச்சார். என்ன செஞ்சாரு? புசிக்கலைன்னா வீட்டுல இருந்து சொல்ல முடியாது. நான் ரொம்ப புசிச்சேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சீசனும் இருக்காங்க. அந்த தேவன் நீங்க அடிஷனலா பேர் இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிற. ஏங்க பேர் இருக்குன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி கான்செப்ட். ஐயோ, நான் சமைச்சிட்டேனே, சத்தியம் பண்ணிட்டேனே, என்ன அவர் ஏற்றுக்கொள்வாரா? அதனால யாரை கூப்பிட்டாலும் யாரை கூப்பிட மாட்டாரு, என்னைய கூப்பிட மாட்டாரு. அதனால அதனாலதான் ஆண்டவர் அந்த பேரை ஆட் பண்றாரு. பேருக்கு சரி. அப்ப இந்த நீங்க புசிச்சா தான் நித்தியம். எப்பதான் கிடைக்கும்? புசிச்சா புசிக்கிறதா? ஏன்னா அதான் ஒரு சரி. இப்ப நம்ம கரெக்டான கரெக்ட் நம்மளை காட்ட போறேன். யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனம். இதிலே புசிக்கிறவன் புசிக்கிறவன் நான் என்ன அர்த்தம்? சாதம். சாப்பிடுறது கஷ்டமா லேசா இருக்கு. ஆனா வசந்த சாப்பிடுறது கஷ்டம். ஆண்டவர் வசந்த சாப்பிட சொல்றாரா, சாப்பாட சாப்பிட சொல்றாரா? சாசனம். இப்ப
ஒரு குணாதிசயம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதை கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ நான் உதாரணம் சொல்றேன். பரோட்டா, பிரியாணி, பேக்கரி ஐட்டம் இவ்வளவு நீங்க காலையில் மதியம் நைட்டு 3 நேரம் அடிச்சியா கேட்டே இருந்தா உங்களுக்கு உடம்புல பிரியாணி இருக்குமா, ஃபேட் இருக்குமா? ஃபேட். நீங்க சாப்பிட்ற பிரியாணியில நம்முடைய சர்க்கரை எப்படி மாத்திட்டு கொழுப்பா மாத்திக்கணும். கரெக்ட். அப்ப அந்த கொழுப்பா மாற்றி உடம்புல சத்து. அதுபோல நீங்க வசனத்தை புசிக்க 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 உங்களுக்கு ஃபேட் எல்லாம் நித்தியம் சொல்லணும். நித்தியம் சொல்லணும். அது எப்பதான் கிடைக்கும்? புசிச்சா. ஒரே ஒரு குற்றப்படுறதுக்காக ஆரம்பிச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு புசிச்சுட்டு வந்துட்டாரு. அதனால அவரால் என்ன சொல்ல முடியுது? பேர் சொல்லுவோம். சரி, இப்ப ஒரு பேஷண்ட் டாக்டருக்கு போய் டாக்டர் எனக்கு ரொம்ப சோகையா இருக்கு, உடம்புலாம் வீக்கா இருக்கு. அவர் பிளட் டெஸ்ட் பார்த்து உங்களுக்கு ரத்த சோகை, இரும்பு சத்து கம்மியா என்ன சத்து? டாக்டர் எவ்வளவு சொல்லிட்டு வீட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டு எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு இரும்பு கடை. என்ன கடை? காப்பி இரும்பை வாங்கி வீட்டுக்கு இடிச்சு காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு 3 நாள் 3 ஸ்பூன் சாப்பிட்டு நான் செத்து. ஆனா நீங்க இதே ஒரு ஆயுர்வேத டாக்டர் போய் எனக்கு இரும்பு சத்து வேணும்னா என்ன சொல்றாங்க? உங்களுக்கு முருங்கை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. அந்த பேரிச்சம்பழம் முருங்கை எல்லாம் நம்ம சாப்பிடணும். அது என்ன ஆகும்? உடம்புல போய் அது என்ன எப்படி என்ன பண்ணணும்? இரும்பு சத்து. அது யாருக்கு பலன் இருக்கு? நம்முடைய சரீரம். அதனால ஆமா சொல்றாரு யோவான் 6 51 நானே முத ஜீவாப்பம் நானே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை அடுத்து விளக்குறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தேன். அது அற்புதம் என்னது? வானத்திலிருந்து அப்பத்தை இறக்கி இருக்கிறார். 6வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன கொடுக்குறாரு? 5000 பேர் போஷிச்சாரு. 5000 பேரை போஷிச்சுட்டு இப்ப ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் யாரு? ஜீவன் எங்க இருந்தேன்? இப்ப நம்ப மாட்டாங்களா? நம்பணும். அது நம்பணுங்கிறதால அந்த அற்புதத்தை செய்யறாரு. திரும்ப உங்களுக்கு நான் முக்கிய வசனத்தை காமிக்கிறேன். அது உங்களுக்கு தொட்டே என்னன்னா நான் சொல்லி யோவான் 2வது அதிகாரம் 2:15 யோவான் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவிலே செய்து வெளிப்படுத்தார். இந்த மகிமையை அவர் வெளிப்படுத்தார். அது நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம் வைக்கணும். இப்ப எந்த விசுவாசம் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், ஜீவாப்பம். சரி, அது 51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்னைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. எஸ், இப்ப மாம்சத்தை ஆண்டவர் புசிக்க சொல்றார். இங்கதான் பிரச்சனை. இந்த மாம்சத்தை யார் சாப்பிடுறாங்க? காட்டுவாசி. அவங்கதான் நரமாம்சம் வச்சுதான் சாப்பிடுறாங்க. யோசிக்கிறாங்க, அது திருக்காங்க நரமாம்சம் வச்சுக்கலாம் இந்த சாப்பிட சொல்றாரு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சிந்திச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சரி, இப்ப ஒரு ப்ராசஸை பார்க்கணும். அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு ஆதியிலே வார்த்தை என்பது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் வைக்கலாம்? இப்ப என் பாக்கெட்ல ஒரு பணம் இதை நான் பாக்கெட்ல வச்சிருக்கேன், வெளியில எடுக்க முடியும். அப்ப இருக்கிறது தேவனா தேவனிடத்தில் இருந்தது பிரிக்கப்பட்டது. ஆனால் அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்ப பிரித்து விட முடியாத. இப்ப மூக்கு கண்ணட போட்டிருக்காங்க, கலக்க முடியும். மூக்க கடத்த முடியாது, எதை கடத்த முடியும்? தேவனிடத்தில் இருந்ததுன்னா மூக்க கண்ணாடி கலக்க கண்ணாடி மூக்க கடத்த அது தேவனாக
14 வார்த்தை அந்த வார்த்தை மாம்சம் வார்த்தை என்ன வந்துச்சு? இந்த மாம்சத்தை பூசிக்கிட்டு இப்ப ஒன்னா மாறும். இப்ப தண்ணி இருக்கு, தண்ணி நான் சொல்றேன், நான் தண்ணியை வெளியே தூக்கி கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போட்டு விளாடுறேன். நீங்க சொல்றீங்க தோசை தண்ணி போட்டு விளாட முடியுமா? ஆனா அதை நான் ஃப்ரீசர் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அது என்ன ஆயிடும்? இப்ப நான் செய்றேன், அந்த உள்ள வச்ச ஐஸ் கட்டி தண்ணியா இருக்குது. அந்த எது என்ன மாறிச்சு? திரவ பொருள் திரவம். அதுபோல வார்த்தையாக வந்த இயேசு என்ன மாறினாரு? மாம்சம். இந்த மாம்சத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? பூசிக்கணும். இந்த மாம்சத்தை வந்து இன்னொரு காட்டுறேன். யோவான் 1வது அதிகாரம் 1வது ஆதியிலே இருந்தது நாங்கள் கேட்டது கண்டதும் பார்த்ததும் தொட்டதுமாயிருக்கிற இப்ப இவர் பேர் யோவானால மாத்திரம் என்ன சொல்ல முடியும்? நான் தொட்டு பார்த்தேன். ஏன் சொல்ல முடியும்? அவர் எங்க இருந்தாரு? மார்பல சாஞ்சிருந்தார், தொட்டார். இப்ப எங்க அப்பா டாக்டர் வயசானவங்க தொட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்க நான் தொட்டு பார்த்துருக்கீங்களா? கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். இருந்ததுக்கு வேற என்ன சம்பவம்? எங்க அப்பா ஆக்சிடென்ட் இறந்தப்ப ஒரு ஸ்ட்ரெச்சர் வச்சுருக்காங்க. அவர் கை கீழே கிடக்குது. இப்போ எங்கள் அப்பா கை கீழே கிடக்குது. நான் தொட்டு மேலே சின்ன ஐஸ் மாதிரி இருந்துச்சு. இன்னும் எனக்கு அந்த கையில் அந்த ஃபீல் பண்ண முடியும். எங்கள் அப்பா தொட்ட ஒரு கடைசி தொடுகிறது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், ஒன்றியவெல்லாம் 1வது எங்களால் ஜீவ வார்த்தை. இப்ப மொத்த வார்த்தை இருந்துச்சு, என்னதான் இருந்துச்சு? அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஜீவ வார்த்தை. இந்த ஜீவ வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? புசிக்கணும். என்ன செய்யணும்? புசிக்கணும். புசிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய நித்திய. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசி கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவங்க என்ன பிரச்சனைனா டைரக்டா கேட்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணாங்க. குருடே இன்னொரு குருட போய் கேட்கலாம் வழியில. அந்த மாதிரி என்ன சொன்னாங்க? இந்த இருக்காத கேட்கலாம் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவு நேரமும் மாம்சம் தான் எதாவது சேர்த்தாரு, ரத்தத்தை சேர்த்தாரு. இது என்னன்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ தண்ணி வாட்டர் H2O அதை நீங்கள் ரொம்ப வெயிலில் அலைஞ்சு தயாராக்கி வீட்டில் வந்து அப்பாடான உட்காருங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிளேட்டில் பிரியாணி சுத்த அந்த மூக்கே குறைத்து கொடுத்தா சாப்பிடுவீங்களா? தண்ணி தான் கேட்க வேர்த்து விறுவிறுத்து நாக்கெல்லாம் உடம்புக்கு எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால என்னதான் அந்த தண்ணி இன்னும் வெளியே சுகமாக வீடு எல்லாத்தையும் உட்காந்து உங்கள் வீட்டில் ஏசி போடுவீங்க, காண உட்காரு வேறு பிரியாணி. அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிய ரத்தத்தை நம்ம பானம் எப்படி பானம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பய பக்தியோட. இப்போ நம்ம குறிப்பிட்ட போய் இன்னைக்கு வாங்கும்போது ஒரு பயபக்தி, இந்த ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு நிச்சய ஜீவனை கொடுக்கும்ங்கிற ஒரு பயபக்தியோடு போகும்போது அது நமக்கு ஒரு கிரியேசி. அது எப்படி கிரியேசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது ஒரு உதாரணம் நான் சொன்னேன். குளிக்கிறத பற்றி நான் சொன்னேன். இப்போ முதல்ல உள்ள சாப்பிட சொன்னேன். 2வது குளிக்கிறது. ஷவரில் குளிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சேரை போட்டு தரச்சு அப்படியே அது நம்ம என்ன செய்யணும்? கழுவி கொண்டே கழுவி கொண்டு. அதுபோல ரத்தத்துக்கு உள்ளேயும் ஒரு ஆக்ஷன் இருக்கு, வெளியே வச்சு. அது என்ன அப்படின்னு நமக்கு யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம்.
ரட்சித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இது ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? ஒரு ஆணாக பார்க்கிறார். இங்க ஜே.எம். ஸ்டாலின் உட்கார்ந்து ஜே.எம். ஸ்டாலின் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் எதை பற்றியும் பேச அப்படின்னு வசனத்தை தான் பேசுவார். முந்தைய அடிக்கடி என்னை பார்க்க வருவாரு. எனக்கு இதில் சார் நம்ம லாஸ்ட்டு சரி அந்த படிக்க உட்காந்துருக்கோம் உளுந்தா சோழி முடியாது சார். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது உல கூடாது. அவர் சொல்லும்போது அவர் எப்படி பார்க்குறாரு? பஸ் அந்த ஆடை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறாரு? ஆடா அந்த ஆடு உள்ளேயும் வெளியும் ரெண்டும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரத்தம் நம்ம கலந்து போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சமாதானம். இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இது ஒரு நிச்சயம். வெளியில ஆண்டோட ஆசை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாள் ஆசை என்ன வேற மாதிரி ஆசை இருக்கிறார், உங்க வேற மாதிரி ஆசை இருக்கிறார். சரி அடுத்த சொல்லணும் எங்க வருது 6,000 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவ ரெண்டு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இவங்களுக்கெல்லாம் தலை சுத்துது, என்னடா இப்படியே சாப்பிட்டு. ஆனா அதை உங்களுக்கு புரியாத ஒரு குழு கொடுக்குறாரு. அந்த குழு என்ன பண்ணிருக்கீங்கன்னா 63 ஆவி ஏற்கிறது நான் உங்களுக்கு சொல்கிற வாசனங்கள். கரெக்டா சொல்றாரா? என்ன சொல்றாரு? இப்ப நம்ம எதை புசிக்கணும்? வாசனத்தை. இந்த வாசனத்தை புசிக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல கதிரேசன் அப்படின்னு ஒரு பிரதர் இருந்தார். எனக்கு ரொம்ப வருஷம் இருக்கிறாரு. அவர் ஹைதராபாத்ல இருந்து அவங்க ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். எங்க கூட இருந்தார். அவரு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். நான் ஒரு செய்தி சொன்னா எனக்காக பிரதர் இந்த செய்தியை பற்றி நீங்க சொல்றேங்க. ஐயா அவருக்கு என்னோட வயசு ஐயா ஐயா நான் அசைப்போடலாம் அப்படின்னா அசைப்போட என்ன அர்த்தம்? தியானிக்கிறேன். அது எதுக்கு நான் தியானிக்கிறேன்? அதுக்கு அவர் அசைப்போடலாம். ஆடு அவர் கோப்பம் சாப்பிடும். அவர் என்ன செய்ய பண்ணணும்? பத்து செய்யும் அசைப்படும். நீங்க ஒரு செய்தியை கேட்கணும். அதை முதல் எழுதுறது லேசா கஷ்டமா? இந்திய பேசுறீங்க கஷ்டம் நினைக்கிறீங்களா? அது கஷ்டமா இது உங்களுக்கு லேசாது. எது லேசா இருக்கணும்? எழுதுறது. நான் உட்காந்து எழுதிட்டு என்னுடைய டைம் ஃபுல்லாக எழுதிட்டு இப்போ 7 வார்த்தையை கொடுத்த செய்தியில நான் ஒரு ஆவியில் ஒரு டெக்னிக் கொடுக்குறாரு. நான் செய்தியை எழுதி முடிச்சேன். என்னைக்கு சொல்ல வேண்டியதுக்கு இனி அடுத்து உங்களுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. ஆனால் நீங்க எத்தனை அனுபவம் சொல்லணும்? 4. இப்போ 2 சொல்லணும்னு நான் எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. ஏன் இதை நான் செய்திருக்கேங்க? நான் ஆசைப்பட்டு உங்களுக்கு நான் அதை கொடுத்தா எனக்கு அதுக்கு எப்படி இருக்கும் அவ்வளோ அதை நான் விசுவாசம். சரியா? வாசிக்கணும். அடுத்த வருஷம் வாசிங்க. 55 வருஷம் 57 மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் மாம்சம் மெய்யான போஜனம். மெய்யான போஜனம் பார்க்க மாட்டேங்குது. மெய்யான போஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அப்ப பிரச்சனை ஆரம்பிச்சு. எவ்வளோ 4வது அதிகாரம் 30வது வசனம். அதற்கு அவர்கள் அப்படியானால் உண்மை விசுவாசத்தின்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்கிறீர்கள்? இவங்க என்ன அடையாளத்தை கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்கெல்லாம் வந்தாச்சு 25வது வருஷத்தை வாசி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இயேசு முன்னாடியே வராங்க. அப்படி எப்போ நீங்க அப்படின்னு கேட்கறாங்க. கீழே சொல்றாரு, நீ வந்தது எதுக்காக? சாப்பாட்டுக்காக வந்து கேட்கறாரு. எதுக்கானே ஒரு சில ஆலயத்துல சாப்பாடு கொடுக்கணும். பார்த்துக்கீங்க நம்ம இது கொடுக்கணும். அப்போ அவங்க போற எதுக்காக போது சாப்பாடு. அதான் சொல்றாரு 26 வருஷம் வாசி. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல. இல்ல, நான் அற்புதத்தை பார்த்தா என்ன செய்யணும்? விசுவாசம். இவங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. சாப்பாடு நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே இல்ல, அதனாலே என்னை தெரியுங்கள். மெய்யாகவே மெய்யாக என்று சொல்லுங்கள். சாப்பாட்டுக்காக தான் அது 20 வருஷம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அழிந்து போகிற போஜனத்துக்கு நான் இன்னைக்கு நல்லா பெஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டேன். காஸ்ட்லி சாப்பாடு. எவ்வளோ நேரம் வசிக்கும்? 4 மணி நேரத்தில் கப்ப
எவ்வளவு பெரிய சாப்பாடு என்ன வளர்ந்து சாப்பிட்ட 2 நாளைக்கு நீ பயணம் கேட்கலாம். அதுதான் அழிந்து போகிற போது வாசிங்க பார்ப்போம். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். இந்த கிரியை தான் புசிக்கிற கிரியை, வானத்துடைய கிரியை. அது நீங்க நடக்கணுங்கிறார். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். யார் கொடுப்பா? மனுஷகுமாரன். பிதாவுக்கு முடியாது. ஏன் சொல்லுங்க? அவர் பரலோகத்தில் இருக்காரு. அவர் மாம்சத்தை வந்து அவரால் வர முடியும், அவரால் தான் அதை செய்ய முடியும். அதை மனுஷகுமாரன் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிதாவாகிய தேவன் முத்திருக்கிறார். சீல் போட்டுருக்காங்க. சீல் என்னன்னு சொல்லிருப்பாங்க. சீல்னா ஒரு அடையாளம். ரோமர் ஒரு சீல் போட்டாச்சு மாற்றக்கூடாது. இப்போ ஒரு சீல் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த சீல் போடுறது யாரும் வரக்கூடாது. இது வேற யாரும் செய்ய முடியாது. அதுக்கு 20 அவசரம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடத்திக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இவங்க கேட்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? வாசிங்க. இயேசு அவர்கள் பிரயோஜனமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. அற்புதத்தை நான் காட்டிட்டேன், நீங்க சாப்பிட்டாச்சு, அந்த நீங்க என்ன செய்யலாம்? விசுவாசிக்கிறது லேசா கஷ்டமா? அதான் கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள் வந்து உங்களுக்கு நான் செய்து சொல்லியிருக்கேன், அது ஒரு கற்சாடி. கற்சாடி வந்து என்ன வரணும்? அற்புதம். ஒரு அற்புதம். வாசிங்க. தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்கள், என்னத்தை நடப்பிக்கிறீர்கள்? இப்பதான் சாப்பிட்டு சாப்பிட்டு உடனே அதை வாங்குறோம். நம்முடைய குணாதிசயங்கள் நமக்கு இந்த கோபம் கசப்பெல்லாம் மறக்கணும். யாராவது கிட்ட வச்சிருந்தாங்கன்னா கையை எப்படி ஆகணும், இப்படி ஆகணும். எனக்கு இந்த பச்சை கலர் சட்டை போட்டு எனக்கு நினைச்சது அது மறக்கணும். அந்த வசனம் மறந்து சாப்பிட்டது மறந்து என்ன சாப்பிடணும் எனக்கு தெரியாது. ஏன்னா அடுத்த சாப்பாட்டுக்காக நீங்கள் ரெடியாக அதான் சொல்றாரு. வாசிங்க. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசி கொடுத்தார். எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இவங்க என்ன இதை கோட் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு சவுண்ட் போடுறாங்க. எங்க மோசே எவ்வளவு நாள் சாப்பாடு கொடுத்தாரு? 40 வருஷம் சாப்பாடு கொடுத்தாரு. நீங்க டெய்லி சாப்பிடணும். நல்லா இருப்பாங்க. வேலையே போனது டெய்லி ஏசி பார்த்தா போதும், அப்படியே நல்லா பார்ப்பாரு, அப்பத்தை காட்டுவாரு, அங்கிருந்து சாப்பாடு வரணும், விழாவே சாப்பிடணும். அப்போ நாங்கள் அடுத்த லஞ்சுக்கு எப்போ வரணும் கேட்பாங்க. டின்னர் இதே தான் நான் ஸ்பெஷலாக கொடுக்குறேன். இதோட நீங்கள் எதிர்பார்க்குறேன். வாசிச்சுட்டு யாரை சொல்கிறாங்க? மோசை எப்போ போடுறாங்க? மோசை போடுறாங்க. வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் கரெக்ட் பண்றாரு. மோசே கொடுக்கலப்பா, ஏன் பிதா கொடுத்தாருன்னு சொல்லி கரெக்ட் பண்றாங்க. இங்க கோட் பண்றாங்க, அதை கரெக்ட் பண்றாங்க. என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே என் பிதாவோ அந்த உறவை காட்டுறாங்க. காட்டும்போது ஈக்குவாலிட்டி வந்துருச்சு. ஆனா அடுத்த ஸ்டெப் போயிட்டாரு. அது என்ன ஸ்டெப்? நாற்பதாம் வானத்திலிருந்து இறங்கின உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். உலகத்துக்கு ஜீவன். அது என்ன ஜீவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவன். இப்ப ஆண்டவர் 6ஆம் ஒரு நாசிக சுவாசத்தை கொடுக்குறார். எல்லா மிருகங்களையும் உண்டாக்குறார். எல்லா மிருகங்களுக்கும் ஜீவன் இருந்துச்சா? இருந்துச்சு. எல்லா மிருகங்களுக்கும் ஜீவன் இருக்கா? இருக்கு. அது கிரியேட்டட் லைஃப். எல்லாரும் உயிர் இருக்குது. நம்மளோட ஆகாரம் பேசுவாங்க, நம்மளோட அழகா எல்லா காரியங்களும் செய்வாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை என்னைக்கு மறைக்கிறாங்களோ முடிஞ்சிச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எங்கிட்ட ஆரம்பிக்கும்னா, வானத்தில் விசுவாசிகள். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்ப பாருங்க, ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் வார்த்தை யூஸ் பண்ணல. ஆண்டவர் வார்த்தை எப்ப யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்ஷன் கொடுக்குறது. என்ன கரெக்ஷன் கொடுக்குறாரு? மோசே கொடுத்தா நினைக்காத, எதுக்காக கொடுத்தாங்க. அந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார். எப்பொழுதும் ஒரு காரணத்தானா எங்களுக்கு எப்போ கொடுக்கணும்? இந்த வெளியில் எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறாங்க. 365 என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் 7 நாள் இருக்கு. இந்த ஊழியக்காரர்லாம் அவங்க மேக்ஸிமம் அதான் ஆசைப்படுறது. நாங்கள் 365 நாள் உங்களுக்காக ஜபம் பண்ணிக்கொண்டு சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க.
இது பொய்யா இல்லையா? இவங்க அதை கேட்கறாங்க. எங்களுக்கு 365 நாளும் எங்களுக்கு எப்பொழுதும் தர வேண்டும். 35. இயேசு அவரை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். ஒரு பசி அடையான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசி இது என்ன பசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானத்தை பார்த்து சொல்றாரு, தாகம். தாகம் இருக்காங்க. அது என்ன தாகம் தெரியுமா? பாவத்துக்கு மேல இருக்கிற தாகம். ஒரு சில விவசாயிக்கு போவாங்க, எத்தனை வேசிட்டமாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்காது, திருப்தி. போய் அவங்க சொல்லாம் போய் சரீரெல்லாம் கெட்டு போறவரை அவங்க செய்வாங்க. குடிக்கிறவங்க நீங்க பார்த்துக்கீங்க, நான் டெய்லி பார்ப்பேன். இந்த சாயக்கடை ஆரம்பிச்சதுனால யாருக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, யாருக்கு லாபம் இல்லைன்னா குடிக்கிறோம். பாவம் 4 நாளா சாப்பிடாம குடிச்சுட்டே இருக்காங்க, குடிச்சுட்டே இருக்காங்க. பிறகு வயிறு வெந்து போய் குடிக்க முடியாம ஸ்டேஜில் குடிக்க போறாங்க. அவங்க வாழ்க்கை ஒன்று தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பசி. எதனால பசி அவங்களுக்கு? பாவத்தினால பசி. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் கண்டிருந்தும் நம்ம பார்த்தோம். இப்ப நமக்கு ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவ வசனம். வசனத்தை இன்னைக்காவது என்ன செய்ய முடிய பண்ணணும். நம்ம வந்துட்டு வந்தாலும் போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா என் மூலமாக வசனத்தை என்ன செஞ்சுருக்காரு? சாப்பிடணும். சாப்பாடு சாப்பிட லேசா கஷ்டமா? லேசு. வசனத்தை சாப்பிடுவதில் நீங்க எல்லாம் ரசிச்சு ருசிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இது உங்களுக்கு என்னென்ன இந்த சுகம் கிடைக்காது. ஏர் கண்டிஷன் ரூம்னா என்னையே தெரியாத போய் ஏசி நிறுத்த முடியுமா? ஆனா ஒரு ஏசினா இப்படி இருக்கும்பா, அவ்வளோ நல்லா இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்க உருவாதான் அவங்களுக்கு அர்த்தவாசம். நீங்கள் என்னை கண்டிருந்து விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் அதான் என்ன பண்ணிக்கிறோம். இங்க நம்ம 61 வசனம் 60 வசனம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். உபதேசத்துல கடினமான உபதேசம் இருக்கு. நான் பார்த்தது என்ன, நான் உங்களுக்கு சொல்றேன். தி பெந்தேகோஸ்ட் அப்படின்னு ஒரு சபை இருக்கு. ஒரு விசுவாசி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அதனால மீச வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, மீச வச்சா ராமன் கிடையாது. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க கேட்டு மீச தான் கிடையாது. நான் சொன்னேன், என் ஆண்டவராக இயேசு தாண்டி இருந்துச்சா மீச இருந்துச்சு. அவர் போய் பாஸ்டர் ராமன் கிட்ட எதுவும் கொடுக்க மாட்டார். நீ ஏசுவா இருந்தாலும் உனக்கு கிடையாது. ஏன் நல்ல வேலை ரொம்ப இடம் தவச்சாங்க. இதுதான் கடினமான. எனக்கு நான் மீச வச்சிருக்கேன், கலர் அடிச்சு வந்துட்டீங்கன்னா கலர் அடிச்சுக்கிறேன். அது இல்லைன்னா ரொம்ப ஒரு நம்பிக்கை மொட்டையா இருக்கு. இது ஆண்டவன் அவ்வாறு வச்சு நான் ஓரமாக வச்சிருக்கேன். இது எனக்கு கடினமான உபதேசம். ஆனா அடுத்த வாசனை குறித்து அறிந்து அந்த ஊருக்கு சத்தம் அவருக்கு கேட்கும். எப்படி கேட்கும்? ஓத பார்த்தாலே மூஞ்சி சளி இல்லை. இடரா இருக்கிறதோ அடுத்து ஆண்டவர் அந்த மரணம் உயிர்த்தெழுதல் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை அவர் பக்கத்துக்கு ஏறி போறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு ஏறி போறார். சொன்ன பின்பு கொல்லப்பட்டார். இதை பார்க்க முடிஞ்சதா இல்லையா? அடுத்த வசனம் பார்த்து போது
நின்று கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். இப்ப இந்த நேரத்துல தான் அவர் பார்க்க முடியும், தொட முடியும். ஆனா ஏறி போயாச்சுன்னா பார்க்க முடியுமா? முடியும். அதான் சொல்றாரு, நீங்கள் காண்பீர்கள். 63 வாசியம். இதான் கீ வசனம். ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவிங்கிறது சொல்ல பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் என்பது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவரோட நாசிக சுவாசத்தை ஊதி சீசத்தை அனுப்புறாரு, போய் ஊழியம் செய்யணும். இன்னும் சிலைக்கு போகல, நல்லா நாசிக சுவாசத்தை ஊதி இருக்கிறாரு, ஊழியத்தை அனுப்புறாரு. அடுத்த வாசிங்க. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த மாம்சத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மாம்சத்தை பற்றி நான் ஒரு சில காரியங்கள் சொல்றேன். காலையில என்று சொல்றேன், அநேகர்கள் ஒரு சிலர் பல் தேய்க்காமலே காஃபி குடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரெட் காஃபி. ஆனால் நான் பல் தேய்ச்சிருந்தா ஏன் காஃபி குடிப்பேன்? ஏன்னா எனக்கே தெரியும் வாயில் வாடை இருக்கும். இந்த வாடை வெளியில் இருக்கிறது அங்கே வந்து இருக்காங்க. அப்போ நம்ம நைட்டில் ப்ரஷ் பண்ணிட்டு படுத்தாலும் வாயில் என்ன இருக்கும்? சரி, அந்த சரீரம் ஒரு 7 மணிக்கு என்ன கேட்குறீங்க? இட்லி, தோசை, முடிஞ்சா ஒரு கொத்துக்கறி அந்த மாதிரி கேட்கலாம். ஒரு 10 மணி 10 மணிக்கு ஒரு வடை கிடைச்சாங்க, ஒரு காஃபி கிடைச்சாங்க. மத்தியானத்துக்கு உறுதியா என்ன ரெண்டு காலத்துல நம்ம சிஎஸ்சி மக்கள்லாம் ரொம்ப சோகமா இருக்கும். ஏன்னா என்னுடைய சொந்தக்காரர் இந்த கிறிஸ்துமஸ் வந்தவே சோகமா இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, இல்லை 2 வாரத்துல என்ன வரும்? 2 காலம் அப்பயே சோகம் வரும். அப்போ 2 காலம் வருது, நம்மளால என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சரீரம் மாமிசம் எதான் கேட்கணும்? நான்வெஜ். சாயங்காலம் ஒரு டிஃபன், நைட்டில் பழக்க முன்னாடி முடிந்தால் பொரோட்டா. பொரோட்டா சாப்பிட 4 நாள் நல்லா நல்லா. ஆனால் அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே வெரி பேட் பண்ணுறது. ஆனால் அதைத்தான் கேட்கும். அதான் அண்ணன் சொல்றாரு, மாமிசம் அது இந்த மாதிரி தின்னு 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 கொழுப்பு வச்சு ஒரு அட்டாக் பண்ணி அது கழிவு. அடுத்தது வாசனங்கள். இதுதான் இதை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பேரு மட்டும் அதை பிக்கப் பண்ணிருக்காங்க. எப்படி பிக்கப் பண்றாங்க? அதை வாசிப்பாங்க. பிரத்யேகமாக ஆண்டவரே நித்திய ஜீவ வசனம். அப்ப நம்ம எதை புசிக்கணும்? வசனம். வசனத்தை புசிக்கிறது ஒரு ப்ராசஸ். இதை நான் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் சொல்லியிருக்கேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நம்ம எத்தனையோ வாசிக்கிறோம். இப்ப தாவீதை நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, பாவம் கூட உட்காந்துருக்காரு. ராஜாவான கையில ஆடு இருக்கு, கொஞ்சம் வச்சிருக்காரு, கையில ஒரு சின்ன கிட்டார் வச்சிருக்காரு. கர்த்தர் என் மேய்ப்பராக. அப்ப அவர் எப்படி அதை பார்ப்பாங்கன்னா, ஆண்டவர் வந்து பெரிய ஒரு ஆடு, தாவீது குட்டி ஆடு. அவர் எப்படி பத்திக்க பாருங்க, ஏதாவது இருக்கோம். ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? மேய்ப்பனை பார்க்குறாரு. இதெல்லாம் மென்டல் பிக்சர்ல வந்தால் தான் நமக்கு புரியும். ஆனால் நான் எங்க தவற பேசியிருக்கேன். ஒரு சிலத்தில் நான் கேட்பேன், நீங்க என்ன வசனம் வாசித்தீங்க? அதே திரும்ப வைப்பாங்க. அன்னைக்கு ஒரு பையன் வந்து பைபிள் வாசிச்சிருக்கான். என்ன கல்லூரில் வாசிச்சிருக்காரு? அன்னைக்கு முன்னாடி இல்லை போனா பைபிள் வசனம் கேட்பாரு. அவரு இது கேட்க மாட்டாரு, அவர் கேட்க மாட்டாரு. அவங்க ஒரு பயத்தோட உள்ள வர்றாங்க. என்ன பயத்துக்கு வராங்க? டாக்டர் என்ன கேட்பாரு? கிறிஸ்தவ. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மைண்ட்ல ஒரு வசனத்தை வாசிச்சு புரியணும் அப்படின்னு ஒரு தாகம் நமக்கு. இந்த தாகம் இருந்தால் தான் அது முடியும். அது பாருங்க 66 வசனம். அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவர் கூடவே நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த 66 வசனத்தை எப்படி புரிந்து மறக்காம இருக்கிறது? இது எத்தனாவது அதிகாரம்? 6 நம்ம என்ன அர்த்தம்? சாத்தான். இப்ப மறக்கணும், மறக்கலாம். இது இப்ப என்ன யோசிச்சு பார்த்துக்கிட்டே 6 6 6
பின்வாங்கி போகிறது அத்தி கிறிஸ்துவே நல்லது. இது எனக்கு என்னைக்கு ஏதோ ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எங்க உட்காந்துச்சு இது போக, ஏன்னா நான் புசிச்சுட்டு உள்ள ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அது மாறாது. முந்தின அறுபது நாள் ஆகியும் ஆண்டவருடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அக்னி ஜுவாலை வெளிப்படுத்துறது போல அக்னி ஜுவாலையிலிருந்து எதிர்பார்க்கணும். எனக்கு எதிர்பார்க்கறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்கிறாங்க. ஆர்வம் தெரியுது, அவங்க ஞாபகம் இருக்காது, அவங்களுக்குள்ள வசனம் போகுதான் தெரியாது, ஒன்றும் தெரியாது. போக போக எனக்கு என்ன முடியுமா? அவரோட கண்டுபிடிக்கும். அதனால தான் விசுவாசிகள் சிலர் உண்டு என்றார். இன்னார் என்றும் இயேசு அறிந்திருந்தவர். எல்லாரும் தெரியும், என்னை பற்றி ரொம்ப 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 நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய க்ளோஸா ரசிக்கப்படணும். தெரியும், யாரு ரசிக்கப்பட்டாலும் இவன் ரசிக்கலாம். என் மனைவி ரசிக்க சொல்ல வச்சுட்டா என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது கொஞ்சம் என்னை பற்றி கேட்டாங்கன்னா சொல்லுவா, செங்கடல் கலந்ததுதான் லைட்டு ஒத்துக்கிறேன், நான் ஏன் புருஷன் என்னை ரசிக்கப்படுறது ஆச்சு. அவன் எதை நம்ம பண்ணிக்கிறான், செங்கடல் கலந்ததோட இது ரொம்ப பெருசு. இதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த பார்க்கிறாரு ஒருவர் 65 ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று நிமித்தமே உங்களுக்கு சொன்னீங்க. பிதாவுடைய அருள், இந்த பிதாவுடைய அருள் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வசனத்தை நீங்க என்ன செய்யணும், புசிக்கணும். ரத்தத்தை பானம், ரத்தத்தை பானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எவ்வளோ பெரிய பாகியம், இது தைரியமான நிச்சயம் எனக்கு இருக்கு. நிச்சயத்தை கொடுக்கிறது அப்படியே ரத்தம். அதனால தான் இந்த வசனத்தை ஒரே ஒரு ரத்தத்தை நம்ம வாசிக்கிறோம். 48 ஜீவ அப்பம் நானே அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப எத்தனையோ அப்பங்கள் அப்பங்கிறது சாப்பாடு. பாக்கள் அழகா எதை ஆரம்பிக்கிறாரு? சாப்பாடு. சாப்பாடு இருந்துச்சா இல்லையா? இல்லை. இல்லாத போது நமக்கு எப்படி இருக்கும்? துக்கமா இருக்கும். ஆனா அந்த துக்கத்தை எப்படி மாத்துறாரு? சந்தோஷம். அந்த சந்தோஷமா மாத்திட்டு இப்படியே சந்தோஷமா வீட்டுக்கு போயிடாத. நான் ஒரு டெக்னிக் சொல்லுவேன். என்னது? நீ அப்பத்தை பூசிக்கணும். எப்படி சொல்லிக்கணும்? மகாயிரம் பிதாவே சொல்லிக்கிறவங்க எங்களுடைய சரீரத்துக்கு ஒரு தன்மை உண்டு. அதுபோல ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு வாக்கியம் எங்களுடைய கடந்து சென்று எங்களுக்கு அந்த நிச்சயத்தை கொடுக்கணும். இந்த நிச்சயத்தோடு இந்த இடத்துல நாங்கள் கடந்து செல்கிறோம். எனக்கு ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சிவன் இருக்கிறாவே. ஆமென்.